எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய பால்கனி கார்டன் பற்றி தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நான் என்னென்ன பிளான்ட்டு எப்படி பாட்டு சீட்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பால்கனியில் கார்டன் குட்டியாக போடலான்ட்டு அதுக்காக ஆர்கானிக்கான பாட்டிங் சாயில், ஆர்கானிக் காம்போஸ்ட்டு, அப்புறம் வந்து ஹைட்ரோகல்ச்சர்னு சொல்லிட்டு இது நான் சிங்கப்பூரில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. பார்த்திங்கன்னா உருண்டை மாதிரி இருக்கும், மண்ணிலேயே செஞ்ச உருண்டை மாதிரி. இது நல்லா வந்து தண்ணியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹைட்ரோகல்ச்சர். ஸோ இது வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். நீங்கள் இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறேன். நர்சரியெல்லாம் போனீங்கன்னா ஆன்லைனில் இருந்தால் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வந்து தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுருக்கோம். அப்புறம் அடுத்து வந்து பாட்டிங் சாயில் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே ஆர்கானிக் வாங்கினா பெட்டராக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ இதுவும் எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பல்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டெல்லாம் வந்து நாங்கள் டெய்ஸோவில் வாங்கினோம். ஒருவேளை நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா டெய்ஸோவில் தான் பெஸ்ட்டு பிளேஸுங்க. ஏன்னா எல்லாமே $2. அந்த பெருசும் சரி, இந்த ஒயிட் கலர் பாட்டும் சரி, எல்லாமே $2 தான். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஹைட்ரோகல்ச்சர் அந்த பால்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே சாயில் போட்டு அதுக்கு மேலே காம்போஸ்ட் போட்டிருக்கோம். அப்புறம் நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற நம்ம தானியங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போடலான்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நரிப்பயிறு, அப்புறம் வந்து கடையில் கொஞ்சம் வாங்கினோம், லெட்யூஸு, மின்ட்டு, அதுக்கப்புறம் கேரட் சீட்ஸ் வாங்கினோம். நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா சீட்ஸாக வாங்கிட்டா நல்லா வளரும் அப்படின்னு நினச்சோம். அதனால இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பினாச் கூட சீட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்னென்ன செடி போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம எல்லோரும் பண்ணுறது தான். மேத்தி லீவ்ஸ், அதாவது வெந்தயம் செடி போடலாம், வெந்தயக்கீரை போடலாம் அப்படின்ட்டு வெந்தயத்தை ஊற வச்சு முளை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டதும் இந்த சின்னதாக முளை வந்திருக்கும். உடனே அதை எடுத்து நாம் அதுக்கப்புறமா தண்ணி நல்லா ஈரம் பண்ணி மண்ணை அதுக்கப்புறம் போட்டு மண் மூடி விட்டுருவோம். யூஸ்வலாகவே இப்படி தான் வந்து ஒரு விதை நீங்கள் பண்ணணும். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை முளை கட்டிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா டக்குன்னு விதை வந்து நல்லா முளைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டோட வீட்டில் அப்படி தான் பண்ணுவாங்க, என் மாமனார் மாமியார். ஸோ அதிலிருந்து தான் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை போடலான்ட்டு இது வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார், உடச்சி போட்டால் நல்லா வளரும் அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ நாங்கள் இது வந்து உடச்சி போட்டு ஊற வச்சிட்ருக்கோம். பாதி உடைச்சோம், பாதி உடைக்காமையும். அப்புறம் வெங்காயம் சும்மா நட்டு வச்சு பார்க்கலாம், வெங்காயத்தாள் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அந்த பீஸ் வந்து ஸ்ப்ரவுட்ஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம், அது ஊன்றதுக்காக இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தாளும் வர்றதுக்காக வெங்காயத்தை ஊனி விட்டுருக்கோம். அப்புறம் வந்து கொத்தமல்லியையும் ஊனி விடுறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இது மட்டும்தான் போட்டோம், வேறு எதுவும் போடலை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம், எல்லாமே செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தாங்க. அப்புறம் கடையிலேருந்து நாங்கள் அலோவேரா வாங்கிட்டு வந்தோம். இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை பியூட்டி இதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. அதுவும் இல்லாமல் சிங்கப்பூர் கிளைமேட்டு இல்லை இந்தியா கிளைமேட்னு எதுவுமே இல்லாமல் ஈக்குவலாக அலோவேரா வந்து எல்லா பக்கமும் த்ரைவ் ஆகும். அதனால் நம்ம ஒரு செடி வாங்கி வைக்கும்போது எதுவும் செத்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது இருக்கட்டும் அப்படின்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கடுகை வந்து நான் அதே மாதிரி ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபெயிலியர் வந்துச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் சாயில் டைப்புங்க. நாங்கள் வாங்கினோம் இல்லைங்களா ஆர்கானிக் சாயில், அந்த சாயில் என்ன ஆச்சு அப்படின்னா களிமண் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், மண் கட்டி சேர்ந்து ஒரு மாதிரி கல்லாக வந்த இது வந்து மின்ட்டு போட்டு விட்டுருக்கோம், மின்ட்டு விதை தூவி விட்டுருக்கோம். அந்த மின்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ரொம்ப நாள் கழித்து தான் வந்துச்சு, வளரவே இல்லை சரியா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சரி மண்ணில் சரியாக வளர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா கடுகு போட்டிருக்கோம். கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் மைக்ரோக்ரீன்ஸாக போடலாம் அப்படின்ட்டு தண்ணியில்
அடியில் தண்ணி, மேலே ஒரு பிளேட் மாதிரி வச்சு அதில் ஓட்டை இருக்கும். அது மேலே இந்த வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சு மூடி வச்சுருவோம் ஈரத்துணியில். அதுக்கப்புறம் அது அப்படியே முளை விட்டு வளரும். ஸோ இந்த லெவலுக்கு வந்தது இதை நாங்கள் கட் பண்ணிடுவோம். இது வந்து தண்ணியில் தான் வளருது. எந்த ஒரு சாயிலும் அதில் ஆட் பண்ணுறது கிடையாது, இல்லை எந்த பெஸ்டிசைட்ஸும் ஆட் பண்ண மாட்டோம். ஒருவேளை உங்களுக்கு மண் கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாயிலில் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து 2வது காரணம் நாங்கள் ஃபெயில் ஆனதுக்கு காம்போஸ்ட்டுங்க. அதாவது உரம். நாங்கள் வந்து ஆர்கானிக் உரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் அது என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஜாஸ்தி போட்டுட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் போட்டு விட்டது 1-2 வளர்ந்துருக்கே ஒழிய அது ரொம்ப பெருசாக வளரவே இல்லை. நிறைய வந்து உள்ளே அப்படியே அழுகிடுச்சு. ஸோ உரம் ஜாஸ்தியாக போயிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து விதையெல்லாம் வந்து அழுகிடும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். 3வது வந்து சீடோட குவாலிட்டி. இப்போ நீங்கள் என்ன விதை போடுறீங்களோ அந்த விதை குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இப்போது இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா சுத்தமாக வளரவே இல்லை. வெந்தயமாவது 1-2 வந்துச்சு, கொத்தமல்லி சுத்தமாக வளரல. ஏன்னா கொத்தமல்லி விதை நல்லா இல்லையா இருக்கும். ஒன்றா கடையில் வாங்குறது வறுத்த கொத்தமல்லியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மோசமான குவாலிட்டி கொத்தமல்லியாக இருக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு தெரியாது. சாப்பிட்றதுக்கு இது பிரச்சனை கிடையாது, பட் நீங்கள் இதாக போடும்போது பிரச்சனை. ஸோ இதை பார்த்து வாங்கணும் எப்போவுமே. அப்புறம் 4வது இன்செக்ட்ஸுங்க. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதில் சின்ன சின்ன வெள்ளை கலர் பூச்சி ஊறிட்டுருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ பூச்சியில் பார்த்திங்கன்னா நல்ல பூச்சி கெட்ட பூச்சின்னு இருக்குது. அதாவது நல்ல பூச்சி பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும், பிளான்ட்ஸ் வந்து வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பேட் இன்செக்ட்ஸ்னே இருக்குது, அதெல்லாம் வந்து செடியோட வளர்ச்சியை தடுத்துடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் எது நல்லது எது கெட்டது அப்படின்ட்டு. நம்ம எதுவுமே தெரியாமல் டக்குன்னு ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது நம்ம பூச்சி வர்றதுன்னு பார்த்ததும் உடனே அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, வேப்பெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, வேப்பெண்ணெயை தண்ணியில் கலக்கி அந்த வேப்பெண்ணெயை ஸ்ப்ரே பண்ணோம். ஸோ இதில் நல்ல பூச்சியும் செத்துரும், கெட்ட பூச்சியும் செத்துரும். நமக்கு நல்ல பூச்சினால் வர்ற பெனிஃபிட்ஸ் வராமல் போயிடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுங்க. அதாவது ஒரு ஊரோட வெப்பத்தன்மையை பொறுத்து நம்மளோட செடி வளர்ப்பு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து கேரட் வாங்கினோம். கேரட்லாம் வந்து குளிர் பிரதேசத்தில் வளர வேண்டிய ஒரு செடி, கேரட்டு லெட்யூஸ் எல்லாமே. ஸோ எங்களுக்கு டிசம்பர் ஜான்வரியில் வந்து லெட்யூஸ் நல்லா வந்துச்சு, கேரட் கூட முளைச்சிச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் வளரல, ஏன்னா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. லெட்யூஸ் எங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே கொடுத்துச்சு, பட் அதோட அவ்வளோதான். புதுசாக நட்டு வச்ச லெட்யூஸ் எதுவுமே வளரவே இல்லை. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு, சிங்கப்பூரில் இருக்க ஹியூமிட் டெம்பரேச்சருக்கு அது செட் ஆகலை, அதனால் அது வளர முடியாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம கிளைமேட் எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி செடிங்களையும் பார்த்து நம்ம வாங்கணும். அடுத்து கடைசியான ஒரு பாயிண்ட் என்னென்னா பிளான்டிங் டெக்னிக்ஸுங்க. அதாவது நம்ம வந்து சும்மா பொத்தாம்பொதுவாக வந்து அப்படியே தூவி விட்டுருவோம். பட் அப்படி தூவி விடுறது தப்பு அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இந்த குட்டி பாட்டில் நான் வெந்தயம் தான் போட்டு விட்டுருக்கேன். வெந்தயம் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்ல மண்ணெல்லாம் வந்து மேலே தூக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு விதை உள்ளிருந்து முளை விடும்போது அப்படியே மண்ணையும் சேர்த்து தூக்கிட்டு தான் வருது. ஸோ அப்படி வரும்போது விதை வந்து வெளியே காற்றுல எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னாலே அந்த விதை அதுக்கப்புறம் வளர்றது ரொம்ப ஸ்லோவாக தான் வளருது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காரணம் நம்மளோட செடி நல்லா வளராததுக்கும் நம்ம செடி வந்து சீக்கிரம் கருகி போகிறதுக்கும் ஒரு ரீசனுங்க. ஸோ நாங்கள் செடி வளர்க்குறத பற்றி என்ன கற்றுக்கிட்டோம், என்னென்ன செடி போடுறது எப்படி அப்படிங்கிறது எப்படி செடி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆலோவேரா. இந்த ஆலோவேரா வந்து சொல்லியே ஆகணும். என்னென்னா எந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலும் வளரும். அதுவும் இல்லாமல் இதோட யூசஸ் நிறைய இருக்குது. நிறைய தண்ணி தேவையில்லை, வெயில் தேவையில்லை. ஸோ நீங்கள் தாராளமாக எல்லா பக்கம் வளர்த்தலாம். கண்டிப்பாக ஆலோவேரா வச்சுக்கிறது நல்லதுங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த மைக்ரோகிரீன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு. இந்த மைக்ரோகிரீன்ஸ் எல்லாம் நாங்கள் இந்த
இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வளர்த்தணும் ஃபஸ்ட்டு. இந்த தண்ணியில் போட்டு வளர்த்தும் போதும் நல்லா தான் வந்துச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப பெருசாக வளரல. இதே நாங்கள் மண்ணில் போட்டிருக்கோம் பாருங்கள், அதே விதை தான். அது வந்து மண்ணில் போட்டதும் அதுவும் ஒரே டைமில் தான் போட்டோம். பட் மண்ணில் போட்டது இந்த அளவுக்கு நல்லா இலை விட்டும், அது பார்த்திங்கன்னா இலை அவ்வளோ விடாமையும் ரொம்ப ஸ்லோ க்ரோத்து தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மைக்ரோக்ரீன்ஸ் வந்து போடுறது ரொம்ப பெட்டர். ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் செடி வளர்த்தும் போது மைக்ரோக்ரீன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு செடி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா சூப்பராக வளரும். அப்புறம் மைக்ரோக்ரீன்ஸ் இது ரொம்ப 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 ஹெல்த்தியான மைக்ரோக்ரீன்ஸுங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் செடி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கொள்ளு வளர்த்துறது பெஸ்ட்டுங்க. அப்புறம் இந்த மாதிரி கொள்ளை வெட்டிட்டு இந்த இதையெல்லாம் நீங்கள் அப்படியே அதோட போட்டு மண்ணோட கலந்து விட்டுறலாம். அது வந்து உரமாட்டம் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கேயும் வெங்காயம் வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தாள் வருது, அது நல்லா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் லெட்யூஸ் வந்துச்சு, பட் இது வந்து அவ்வளோ பெருசாக வளரல. மறுபடியும் இது கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கோம், நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ கற்பூரவள்ளி ஒரு நல்ல செடி, அதுவும் நீங்கள் வீட்டில் வளர்த்தலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஊனி விட்டுட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வளர்ந்துட்டே இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இது எல்லாம் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் நீங்கள் வச்சு வளர்த்தலாம். அப்புறம் வந்து கீரை நிறைய நீங்கள் வளர்த்தலாங்க. அது பார்த்திங்கன்னா நாங்கள் ரெட் ஸ்பினாச் போட்டோம் இல்லைங்களா, அது. ஸோ இப்போ லெட்யூஸ் வந்து நாங்கள் இது டிசம்பர் ஜனவரியில் எடுத்தது, அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அது வளர்றது கிடையாது. ஸோ நாங்கள் இப்போ லெட்யூஸ் போடலை, ஏன்னா போட்டது எல்லாமே வளரலை. ஸோ இது அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு லெட்யூஸ் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு. கொஞ்சம் குளிர் மழை எல்லாமே அதுக்கு தேவைப்படுது. மழை தண்ணி அது மேலே படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட் கிராஸுங்க, அதாவது கோதுமை புல். கோதுமை இருக்குது இல்லைங்களா, அந்த கோதுமையை நீங்கள் இதே மாதிரி தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இது வந்து இதுவும் வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா ஃபுல்லாக வந்துடும். நாங்கள் இப்போ தான் ஒரு 4-5 நாள் ஆச்சு போட்டு. ஸோ இந்தளவுக்கு இருக்குது. இதை எடுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அப்புறம் பார்த்திங்கன்னா லெட்யூஸ் வந்து நாங்கள் அதுக்கப்புறம் போடலை. அந்த லெட்யூஸ் செடி 2 போட்டோம், அந்த 2 அப்படியே விட்டுட்டோம். எதுக்கு அப்படின்னா விதை எடுக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் ஜாஸ்தி வெயில் அடிக்கிறதுனால அந்தளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. இது இப்போ போட்ட லெட்யூஸ் செடி இது இந்தளவுக்கு தான் வளருது. இதுக்கு மேலே அது வளர்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோ ஆகுது. ஏன்னா அது ரொம்ப வெயில் ஜாஸ்திங்கிறதுனால சாயந்தரம் ஆகும்போதெல்லாம் வெயில் படும்போது அது சுருங்கிடுது. ஸோ அது டெய்லியும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வளருது. அப்புறம் நாங்கள் மின்ட்டு போட்டோம் இல்லைங்களா, அந்த மின்ட்டு இப்படி தான் வளர்ந்துருக்கு. இது வந்து இந்த ஊர் மின்ட்டு, பெப்பர் மின்ட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் நம்ம ஊர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான தண்டு கிடையாது, ரொம்ப லேசான தண்டு. அப்புறம் வாசனை கூட நம்ம ஊர் மின்ட் அளவுக்கு வாசனை இல்லை. பட் ஸ்டில் வந்து நம்ம மின்ட்டு நிஜமாலுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எங்களோட சமையலில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான ஸ்பினாச்சஸ், கீரை வகைகள்லாம். இது பார்த்திங்கன்னா இதுவும் வெந்தய கீரை. நான் வெந்தயத்தை போட்டு விட்டேன் இல்லைங்களா, அந்த இதுலேருந்து வருது. இதுவும் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன டெக்னிக் அப்படின்னா நீங்கள் கொத்தா போடாமல் இந்த மாதிரி நேராக லைனாக போட்டிங்கன்னா சூப்பராக வளருதுங்க. நாங்கள் வெந்தயம் போட்டு எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த நரிப்பயிறுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நரிப்பயிரோட மைக்ரோக்ரீன்ஸு. நரிப்பயிரை போட்டு அது இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு ஒரு வாரத்தில். ஸோ இதுதான் எங்களோட கார்டன் இப்போதைக்கு. அப்பப்போ நாங்கள் போட்டுட்டு அப்பப்போ எடுத்துடுறோம். அதனால் வந்து அவ்வளோவா இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, காலியாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் நாங்கள் வந்து கண்டினியூஸாக வாரம் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொள்ளு, அந்த ஒரு சின்ன பாட்டில் போட்டோம். அந்த சின்ன பாட் ஃபுல்லாக நிரம்பி வழிகிற மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் இது பெருசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீரை, அப்புறம் கடுகு செடி ஒன்று, லெட்யூஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா வளர்ந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைக்ரோக்ரீன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் அந்த மைக்ரோக்ரீன்ஸை இப்படி எல்லா சமையல்லையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள்.
ஸோ எங்களோட கார்டன் இதுதாங்க. நாங்கள் அந்த கார்டன்லேருந்து யூஸ்ஃபுல்லான நிறைய செடிங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியான செடிங்களாக போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.